ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கும்போது அப்படியே மேகமூட்டமாக இருக்கும், காற்று அடிக்கும் போது அப்படியே ஜெல்னஸ் சூப்பராக இருக்குது. வாங்க அந்த வாஷ் டவர் போயிட்டு அங்கேருந்து வியூவை பார்ப்போம் போல. இதுக்கப்புறம் தான் ஆளுங்களாம் வருவாங்க போல். இப்படி போய் அதில் போய் ஏறி அப்படி போய் வியூவை பார்க்க அப்படின்ட்டு இருந்தேன். இப்படி ஏறி மேலே வாரேன், வந்த பஸ் அப்படியே பிடிச்சி அப்படியே போயிடலாம் போல். அது பார்க்கவே ரொம்ப நாள் ஆச்சு போல். தனியாக வருது, எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமாங்க. யாருமே இல்லை இங்கே, எந்த ஒரு போர்டும் வைக்கல, எதுவுமே வைக்கல. வரும்போது தெரிஞ்சு, இப்போ தெரியல. சாரி, எனக்கு புரியல. ஒரு இடத்துல கூட டீசெண்டா பிஹேவ் பண்றாங்க. என்ன இதை மட்டும் பண்ணாதீங்க, டோட்டலா பேன் தான். இந்த மாதிரி நான் பிளேஸை பார்த்ததுல யாருமே இந்த பாஸை கேட்கல. இப்ப வணக்கம், நான் உங்க LMS. ஆரம்பிக்கலாங்களா? வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம வைக்க போற நேம் திருவனந்தபுரம் ஒன் டே. வழி மாதிரியும் எனக்கு தெரியல. ஏற முடியாது, மேல இருந்தா பார்த்து எனக்கு கீழே இருக்கு. நம்பிக்கை பார்க்க படத்துல அந்த தலைவரை ஏறும்போது செத்துருவோம். அப்படியே நான் பைக்கில் அப்படியே வச்சாங்க, கொடுத்தது அப்படியே இருக்கு, யாருமே கேட்கல. இப்பதான் வருது. எப்படின்னா அந்த பனிமூட்டமா இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ லைட்டாக பனிமூட்டம் வருது. இப்போ நான் பார்க்குறேன், நான் இப்படி பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையிலே, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்குது, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி சந்தோஷம்தான், நல்லா இருக்குது. ஒருவேளை புகையாக இருக்குமோ, பனிமூட்டம் தான் பார்த்து. ஸோ ஓகே, இங்கேருந்து அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே பாறையாக இருக்குல்ல, இது அப்படியே மேலே ஏறி அப்படி போய் ஒரு பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிளேஸான என்ன பிளேஸு, ஜூவை போய் பார்க்கலாம். சிங்கம், புலி, யானை, கரடி எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் அங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க விட்றாங்களான்னு தெரியல. அதுக்கும் இந்த மாதிரி காசை போட்டு, அங்கே இந்த மாதிரி காசை போட்டு நம்மளோட 700 பட்ஜெட்டில் கழிப்பாலாம் தெரியல. பிளேஸுக்கு நீங்கள் யாரெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வரலாம். ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம். தனியாக உங்களுக்கு தனியாக வரும் பிடிக்கும்னா தனியாக பார்க்கலாம். இப்போ எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அங்கே வாட்ச் டவர் போய் பார்த்தாச்சு. இது என்னன்னு தெரியல எனக்கு. கூகுளில் சர்ச் பண்ணி நான் போடுறேன், அதை காமிக்கும்போது நல்லா இருந்துச்சு. உட்காரலாம் பிளேஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளேஸ் செம்ம அற்புதமாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. வாங்க, வருக என வரவேற்கிறது பொன்முடி. இந்த அழகை ரசிக்கிறதுக்காக உங்களை அழைக்கிறது, ரசிங்க. இப்போ நம்ம போய் அங்கே ஃபுட்டு இருக்கான்னு தெரில, போய் நம்ம சாப்பிட்டுட்டு டைம் 9:44 ஆகுது. 10 மணிக்கு பஸ்ஸுன்னாங்க. ஸோ அப்போ நம்ம போய் சாப்பிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போனோம்னா கரெக்டாக இருக்கும். போய் போகிற வழியிலே ஜூ இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஜூவை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஆலி மேலே போயிட்டு நம்ம டாஸ்க்கை ஒன் டே கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்புவோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டு இந்த பஸ்ஸில் ஏற முடியுமா தெரியல, போகலாம். ஒன்று சொல்லி ஆகணும், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பீக்கர்லாம் கொண்டு என்ஜாய் பண்ணலாம். செம்ம பிளேஸு, போட்டு கத்தலாம், நல்லா இருக்கும். அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எனக்கு ஒரு டவுட்டு, மலையாளத்தில் போட்டிருக்கு, அதனால் எனக்கு புரியல இது திருவனந்தபுரம் போகுமா அப்படின்னு. ஸோ பஸ்ஸு வந்துடுச்சு, சாப்பிட்டாச்சு. பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன், 50 ரூபா ஆச்சு. இது ஒரு 50 சேர்த்திங்கன்னா மைனஸ் பண்ணால் மிச்சம் எவ்வளோ இருக்கும் ஸ்க்ரீனில் பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம நெடுங்கமாடு போயிட்டு அங்கேருந்து நம்ம திருவனந்தபுரம் ஜூக்கு போனோம். திருவனந்தபுரம் டைரக்ட் பஸ்ஸு பார்த்திங்கன்னா அது 11:30 இருக்குன்னாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு இப்போ நம்ம பஸ் ஏறலான் இருக்கோம்.
திருவனந்தபுரம் ஒன் டே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நெடுங்கமாலில் இருக்கோம். இங்கேருந்து திருவனந்தபுரம் ஜூ போயிட்டு அங்கேருந்து ஆலிமலை டெம்பிள் போனோம். ஸோ டைம் வந்து இப்போ 11:52 12 கரெக்டாக நான் ஜூக்கு வந்து 2 மணி போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜூக்கு வந்து எத்தனை மணி, ஒரு 12 மணிக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு ஜூக்குள்ளே போயிட்டு 2 மணிக்கு வெளியே வந்தோம்னா ஆனால் 5 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் டெம்பிள். ஆனால் அது வரையும் என்ன பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ பார்க்கலாம் எப்படி டைம் செட் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஜூக்கு போகிறதுக்கு பஸ்ஸை தேடலாம். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எந்த பஸ் ஏறி போறது. பிளாட்ஃபார்ம் நம்பர் பஸ் கேட்டு ஏறியாச்சு திருவனந்தபுரம் ஜூக்கு. என்ன இது, எனக்கு தமிழ் தெரியாது அப்படிக்கு ஹிந்திக்காரங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி ஏனாலுமே ஆகிப்போச்சு. எனக்கு மலையாளம் தெரியாது, படிக்க தெரியாது. பேசினா ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த மலையாள எழுத்துலாம் படிக்க தெரியாது. அதனால் ஒரே கன்ஃபியூஷன். நெடுங்கமாலில் நின்றுக்கிட்டு நான் திருவனந்தபுரம் பஸ்ஸு வந்துச்சு, அப்படியே ஏறிட்டேன். போகும் கேட்டேன், போகுனாங்க, அப்படியே ஏறி உட்காந்துட்டேன். இப்போ இங்கேருந்து திருவனந்தபுரம் ஜூ போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. இது வந்து டோட்டல் வந்து 31 ரூபா ஆச்சு. நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜூக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த பொன்முடியில் வச்சு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு.